அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்கர்ட்டுடைய எல்லாத்துடைய சைஸும் 8 பார்ட்டு. அந்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 பார்ட்டு தான் சரியாக இருக்கும். அவங்க வீட்டில் தெரியாமல் சைஸ் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை எப்படி ப்ராப்பராக ஆல்ட்ரேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டுருக்கவங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்கர்ட்டுக்கான மொத்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 38 இன்ச்சஸ் வருதுங்க. அந்த சிஸ்டர் கொடுத்த அளவு இன்ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ நமக்கு ஒரு 5 இன்ச்சஸ் பெருசாக இருக்குது அந்த இன்ஸ்கர்ட்டு. இது எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழேருந்து நம்ம கட் பண்ணோம்னாக்கா எம்ப்ராய்டரி டிசைன் போகும். அது இல்லாமல் பாவாடையோட அகலமும் குறையும். ஸோ நம்ம கீழே கட் பண்ணி ஆல்டர் பண்ண முடியாது. மேலே 33ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 33ல் 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி 31க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 31 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து அளந்து பார்க்குறேன். ஸோ மேலேருந்து அளந்தா எவ்வளோ வருதோ அதே அளவு மீதி இருக்க கிளாத்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது 31 இன்ச்சஸ்ஸு. ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த நாடாவு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நாடா கோக்கக்கூடிய இடம் 2 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. அதை தள்ளி கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இது தையலுக்காக 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். இது எதுக்கு 1 இன்ச்சு விடுறேன்றதையும் நான் வீடியோவிலே சொல்கிறேன். ஸ்கேல் போட்டு அளந்து மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கணும். இதை சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றது டபுள் மைண்டடாகவே இருந்தேன். சரி, ஒருவேளை ஒருத்தருக்கு யூஸ் ஆனால் கூட அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து தான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். ஓகே, இதை சரியாக கட் பண்ணியாச்சு. இது எப்படி ப்ராப்பராக ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பிசிறு எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணணும் எப்படின்றத பார்ப்போம். இந்த இன்ஸ்கர்ட்க்கு ஆல்ரெடி ஓப்பன் இருந்த பக்கம் இதுதான். ஸோ இந்த ஓப்பன் ஆன பக்கத்தை விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் மடிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தையல் அடிக்க ஆரம்பிக்கணும். நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, சரிங்களா. நாடாவுடைய மேல் பகுதி, நாடா கோக்கக்கூடிய அந்த பகுதியை 2ஆக மடக்கி சரியாக வச்சு அந்த ஜாயிண்ட்டு மடிப்பு பகுதி வருது இல்லையா, பாவாடையோட மடிப்பு பகுதி, அதுலேருந்து தான் நம்ம தையல் அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு சென்டராக பிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் நேர்பக்கமும் உள்ளார போகிற மாதிரியும் கெட்ட பக்கமும் மேலே மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1 சைடு மட்டும் ஃபஸ்ட்டு நான் தையல் அடித்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக இது தையல் அடிக்கும் போது கவனமாக பார்க்கணும். நாடா பக்கம் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா பாவாடையோட அரை இன்ச்சு உள்ளார போயிட்டு அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு வெளியில் வர மாதிரி நாடாவோடைய 1 இன்ச்சில் அரை இன்ச்சு மட்டும் ஸ்டிச்சஸ் போயிட்டு பேலன்ஸ் அரை இன்ச்சு வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கவனமாக தேய்ங்க. அதுக்காக தான் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கேன். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு சென்டர்ல இருந்து மறுபடியும் இந்த எட்ஜஸ் வரைக்குமே அதே போல் 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு நாடா பகுதியில் அரை இன்ச்சு வெளியில் வர மாதிரி விட்டுட்டு நம்ம தையல் அடித்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த அரை இன்ச்சை உள்ளார இருக்கக்கூடிய பிசுரை உள் பக்கமாக மடக்கி இந்த மாதிரி வெளியில் தெரியாத அளவுக்கு இதுக்கு மேலே ஒரு தையல் அடிக்கணும். இதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிசிறு வெளியில் தெரியாது, ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கூட தெரியாது. இந்த நாடா பாட்டு ஒட்டா கட் பண்ணி தூக்கி போட்டு இந்த பாவாடையே மடக்கி நாடா போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டவுட் கேட்பீங்க. பட் அந்த மாதிரி பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நாடா பகுதி ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ தைச்சது போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கு இல்லையா, நமக்கு ஓப்பன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு நேர் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் நான் பாவாடை. ஸோ நம்ம உள்பக்கத்தில் இருந்து நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சைடாக உள்பக்கம் மடக்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை இதுக்கு மேலேயே கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடையும் இதே போல் தையல் அடித்து எடுத்துக்கணும் ஒரு வி ஷேப்புக்கு. இதுக்கு மேலே படிமான தையல் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே நீட்டாக ப்ராப்பராக ஆல்டர் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் சைடு ஒரு
பெண்டான ஒரு வி மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டான வி மாதிரி மாற்றணும். அதனால ஸ்கேல் வச்சு சரியாக கிராஸாக ஒரு வந்து கோடு கிழிச்சிட்டு அதே இடத்துல ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இன்ஸ்கர்ட் வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. நான் புதுசாக அந்த சிங்கர் மிஷின் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மிஷின் இப்போ என்ன ரேட்டு, எப்படி வாங்குறது, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லா டீட்டெயிலான வீடியோவும் அடுத்ததாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலான்னு தான் இன்னும் வீடியோ போடாமல் இருக்கேன்.